ராமதாஸ் அணி பாமக நிர்வாகி ஸ்டாலின் மீது சணல் குண்டு வீசி கொல்ல முயன்ற சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. கொலை முயற்சி சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். வணக்கம் மதன். விவரம். வணக்கம். திருவிடைமுதூர் தாலுகா ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளரும் வன்னியர் சங்க மாநில துணைச் செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமான ஸ்டாலின் வெடிகுண்டு வீசி கொள்ள முயற்சி. கும்பல் உள்ளே புகுந்து சில வெடிகுண்டு வீசி திடீர் தாக்குதலில் ஈடுபட்டதால் அலுவலகத்தில் உள்ள இளையராஜா, அருண் இருவரும் காயம், மயிலிழையில் உயிர் தப்பினர். பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் அலுவலக கண்ணாடிகள், கதவுகள் உடைந்து வெடிகுண்டு வீசி அல்வாவுடன் புகுந்ததால் பரபரப்பு. தகவல் அறிந்த ஏராளமான பேரூராட்சி அலுவலகம் குவிந்துள்ளனர். தொடர்ந்து ஆடுதுறை பேருந்து நிலையம் முன்பு மர்ம கும்பலை கைது செய்யக்கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆடுதுறை பாலம் அருகே டயர் கடையில் இருந்த டயர்களை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் நடுரோட்டில் கொளுத்தி ஆர்ப்பாட்டம். அங்கு வந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் சுகன்யா அருகில் இருந்த கடையில் தண்ணீரை எடுத்து தீயை அணைத்தனர். தொடர்ந்து தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராமன், திருவிடைமுதூர் துணை கண்காணிப்பாளர் ராஜி மற்றும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஆடுதுறை பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது.